உலகில் இதுவரை இல்லாத முற்றிலும் புதிய வகை இரத்த வகையை கண்டுபிடித்துள்ளதாக பிரான்சின் தேசிய இரத்த முகமை அறிவித்துள்ளது. இந்த புதிய இரத்த வகையை இப்போது சர்வதேச இரத்த மாற்று சங்கமும் அங்கீகரித்துள்ளது. இஎம்எம் நெகட்டிவ் என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இதுவரை உலகிலேயே ஒரே ஒருவருக்கு மட்டுமே இந்த வகை இரத்தம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனிதர்களிடையே ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ் என ஏகப்பட்ட இரத்த வகைகள் உள்ளனர். எமர்ஜென்சி காலத்தில் இரத்தம் தேவைப்படும் போது உட்பட பல சூழல்களில் இந்த இரத்த குரூப் முக்கிய தேவையாக இருக்கிறது. இதற்கிடையே இப்போது ஆய்வாளர்கள் முற்றிலும் புதிய வகை இரத்தத்தை கண்டுபிடித்துள்ளனர். குவாடா நெகட்டிவ் அல்லது இஎம்எம் நெகட்டிவ் என்று இதற்கு பெயர் வைத்துள்ளனர். இதுவரை உலகில் இருக்கும் வேறு எந்த ஒரு இரத்த வகையைப் போலவும் இது இல்லை. முற்றிலும் தனித்துவமான இரத்த வகையாக இது இருக்கிறது. கடந்த மாதம் வரை உலகிலே இவர் ஒருவருக்கு மட்டுமே இந்த இரத்த வகை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிகவும் அரிதான இரத்த வகையாக குவாடா நெகட்டிவ் மாறியுள்ளது. குவாடா நெகட்டிவ் என்பது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இரத்தத்தின் பெயர். இந்த குவாடா நெகட்டிவ் வகையில் இஎம்எம் ஆன்டிஜன் இருக்காது. இதன் காரணமாகவே இதை இஎம்எம் நெகட்டிவ் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆன்டிஜன் பொதுவாக சிவப்பு இரத்த அணுக்களில் இருக்கும். மேலும் இது ஒரு ஹை இன்சிடென்ஸ் ஆன்டிஜென்ஸ் ஆகும். உலகில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மனிதர்களிடமும் இந்த வகை ஆன்டிஜென்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நபரிடம் மட்டும் ஆன்டிஜென்கள் இல்லாதது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு இரத்த வகையை புதிதாக அங்கீகரிக்க பல்வேறு கண்டிஷன்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த புதிய இரத்த வகை அந்த அனைத்து கண்டிஷன்களுக்கும் பூர்த்தி செய்கிறதா? மேலும் உலகில் இதுவரை 47 இரத்த வகைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் இது 48வது இரத்த வகையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2011 பாரிஸில் வசித்து வந்த குவாடாலூப்பைச் சேர்ந்த 54 வயது பெண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அப்போது இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது மருத்துவர்களால் இது என்ன வகை என்பதை உறுதி செய்யவே முடியவில்லை. ஒரு புதிய ஆன்டிபாடியை அவரது இரத்தத்தில் கண்டுபிடித்தனர். அந்த நேரத்தில் அதை பகுப்பாய்வு செய்ய தேவையான தொழில்நுட்பம் இல்லை. இதனால் அப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. தொழில்நுட்பம் வளர வளர இந்த இரத்தம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. சுமார் 15 ஆண்டு ஆய்வுக்கு பிறகு இது புதிய வகை இரத்தம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சர்வதேச இரத்த மாற்று சங்கம் இதை புதிய இரத்த வகையாக உறுதி செய்துள்ளது. இப்போது வரை குவாடாலூப்பை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு மட்டுமே அந்த வகை இரத்தம் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் தனது தாய் மற்றும் தந்தையிடம் இருந்து மாற்றமடைந்த மரபணுவை பெற்றிருக்கிறார். அதாவது அவரது பெற்றோருக்கு கூட இந்த வகை இரத்தம் இல்லை. எனவே இப்போது வரை இவரால் உலகில் வேறு யாரிடமும் இரத்தத்தை பெற முடியாது. அதேபோல் இவருடைய இரத்தத்தையும் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது.